மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் வரலாறு. வணக்கம் சிவபக்தர்களே. இன்று நாம் சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலின் மகிமையையும் வரலாறையும் தெரிஞ்சு கொள்ளப் போகிறோம். சோழ மன்னர்களின் கலைநயத்தையும் சிவபெருமானின் அருளையும் ஒரு சேர தாங்கி நிற்கும் இந்த ஆலயம் பக்தர்கள் மனதில் தனி இடம் பெற்றுள்ளது. தல வரலாறு. சுமார் கிபி 956 முதல் 973 வரை சுந்தர சோழன் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. பின்னர் குலோத்துங்க சோழன் மற்றும் விஜயநகர மன்னர்கள் இதை விரிவுபடுத்தினர். இன்று இந்த ஆலயம் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக உள்ளது. தேனுபுரீஸ்வரர் என்ற பெயர் எப்படி வந்தது? ஒரு காலத்தில் கபில முனிவர் சிவபெருமானை இடது கையால் பூஜித்த தவறுக்காக பசுவாக பிறந்தார் என்று தலபுராணம் கூறுகிறது. அந்த பசு தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தானாகவே பாலைச் சொரிந்து வழிபட்டது. இதை கண்ட இடையன் கோபத்தில் பசுவை அடித்தான். பசு துடித்தபோது அதன் குளம்பு மண்ணில் புதைந்திருந்த சிவலிங்கத்தின் மீது பட்டது. உடனே சிவலிங்கத்திலிருந்து இரத்தம் பெருகியது. அதிர்ச்சி அடைந்த மக்கள் அந்த இடத்தை தோண்டியபோது சுயம்பு சிவலிங்கம் வெளிப்பட்டது. அப்போது சிவபெருமான் காட்சி தந்து கபில முனிவருக்கு மோட்சம் அருளினார். அதனால் இறைவன் தேனுபுரீஸ்வரர் என்ற திருநாமம் பெற்றார். ஆலயத்தின் சிறப்புகள். இந்த ஆலயத்தின் மூலவர் சுயம்பு சிவலிங்கம். அம்பாள் தேனுகாம்பாள் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கிறார். கருவறையின் விமானம் கஜபிருஷ்ட விமானம். இது சோழர் கால கட்டிடக்கலையின் அரிய எடுத்துக்காட்டாகும். சிற்பங்களின் அதிசயம். இந்த ஆலயத்தில் உள்ள கல் தூண்கள் அனைத்தும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளைக் கொண்டுள்ளன. குறிப்பாக சரபேஸ்வரர், நடராஜர், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை உள்ளிட்ட தெய்வங்களின் சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள சரபேஸ்வரர் சன்னதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் ராகுகால பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது. திருவிழாக்கள் மகா சிவராத்திரி, பிரதோஷம், பங்குனி உத்திரம், நவராத்திரி உள்ளிட்ட பல விழாக்கள் மிகுந்த விமரிசையாக நடைபெறுகின்றன. இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகிறார்கள். விரைவுரை. 1000 ஆண்டுகளை கடந்தும் இறையருள் பொழியும் இந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் ஆலயம் வரலாறும் ஆன்மீகமும் ஒன்றாக இணைந்த அரிய சிவத்தலமாக விளங்குகிறது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று தேனுபுரீஸ்வரர் மற்றும் தேனுகாம்பாள் அம்மனின் அருளை பெற்றிடுங்கள். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற தல வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. ஓம் நம சிவாய.